எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மூக்க பஞ்சசதியில பாதார விந்த சதகம்ல 16 அதுல இருந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சராக சத்வேஷக பிரஸ்ருமர சரோஜே பிரதிதினம் நிசர்காதாகிராமன் விபுதஜன மூர்தானமதிகம் கதம் காரம் மாத கதய பத பத்மஸ்தவசதாம் நதானாம் காமாக்ஷி பிரகடயதி கைவல்ய சரணிம் சராக சத்வேஷக பிரஸ்ருமர சரோஜே பிரதிதினம் நிசர்காதாகிராமன் விபுதஜனமூர்தானமதிகம் கதம் காரம் மாதः கதய பத பத்மஸ்தவசதாம் நதானாம் காமாக்ஷி பிரகடயதி கைவல்ய சரணிம். ஜபா லக்ஷ்மி ஷோனக, அந்த நோவ நக ஷோனக ஜனித பரமஜான நளினி, பிராக்கெட்ல ஜனனி இருந்ததுன்னா அது வேண்டாம், ஜனித பரமஜான நளினி விகாச வியாசங்கக, அதே மாதிரி இந்த இடத்துலயும் கோ இருக்கும் இல்லையா, அதை கஹ போட்டுக்கணும். விபலித ஜகஜாட்ய கரிமா மனப்பூர்வாத்ரிம்மே திலகயது காமாக்ஷி தரசா தமஸ்காண்ட துரோகி தவச்சரண பாதோஜ ரமணக ஜபலக்ஷ்மி ஷோனக ஜனித பரமஜான நளினி விகாச வியாசங்கஹ விபலித ஜகஜாட்ய கரிமா மனப்பூர்வாத்ரிம்மே திலகயது காமாக்ஷி தரசா தமஸ்காண்ட துரோகி தவ சரண பாதோஜரமணக. மீனிங் விட்டு போச்சு. சோ 16th ஸ்லோகம்ல என்ன சொல்றா அப்படின்னாக்க, ஞானிகள்லாம் என்ன பண்றா, அவளுக்கு ராகம் துவேஷம்லாம் இருக்காது, அவளுக்கு ஆசையெல்லாம் கிடையாது, ஆசையும் கிடையாது, விருப்பு வெறுப்புன்னு சொல்லலாம், அந்த விருப்பு வெறுப்பு ஞானிகளுக்கு எல்லாம் கிடையாது. ஆனா கூட காமாட்சியோட பாதங்கள் நல்ல சிகப்பு கலர்ல இருக்கிறதுனால தாமரை கிட்ட துவேஷம் வருதான் அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராகத்தோட அந்த ஆசையோட இருக்கக்கூடிய பாதங்களோட இருக்கக்கூடிய தேவி ஞானிகள் தேவர்களோட தலை மேல தன்னோட பாதங்களை பதிச்சு கைவல்யத்தை கொடுக்கறா. இது ரொம்ப விந்தை. பாதம் இவ தலையில வச்சு அவளுக்கு மோட்சம் பதவியும் கொடுக்கறா அப்படின்றா. அடுத்ததாக 17வது ஸ்லோகம் பேரறிவுன்னு சொல்லக்கூடிய தாமரை, அதை மலர செய்யறதுல ரொம்ப ஆசையோட இருக்கக்கூடியவரும், இந்த உலகத்துல எல்லாம் சோம்பலை அழிச்சு எல்லா இடத்துலயும் சைத்தன்யத்தை கொடுக்கக்கூடியவளும், அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு அதை அகற்றுபவளுமா இருக்கக்கூடிய சிவந்த நிறத்தோட இருக்கக்கூடிய உன்னோட திருவடி தாமரையாக இருக்கக்கூடிய காதலன், என்னோட மனசுன்னு சொல்லக்கூடிய என்னோட மனம்னு சொல்லக்கூடிய உதிக்கின்ற மலையில அந்த பாதங்கள் திலகமிடட்டும் அப்படின்னு 17வது ஸ்லோகம். அடுத்தது நமஸ்குர்மஃப் பிரேங்முன் மணிகடக நீலோத்பல மகஹ பயோதௌ ரிங்கத்பிஹி நக நககிரண ஃபேனைர் தவலிதே ஸ்புடம் குர்வாணாய பிரபலச்சல தௌர்வான லஷிகா விதர்க்கம் காமாக்ஷ்யாக சததமருணிம்னே சரணயோஹோ. தேவியோட அந்த கால் நகங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை கலர்ல வரக்கூடிய காந்தி, அம்பாலோட நகங்களை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா ஒரு அழகான வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்காம். அது எப்படி இருக்கு பாக்குறதுக்குன்னா, அலையெல்லாம் மோதிக்கிற போது நுரை வரும்ல, அந்த மாதிரி பளிச்சுன்னு ஒளியோட மின்னக்கூடியதாகவும், பாதங்கள்ல போட்டு இருக்கக்கூடிய ரத்ன கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் சிலம்புகள்ல இருக்கக்கூடிய நீல ரத்தினங்கள், அதிலிருந்து வரக்கூடிய காந்தியானது நீல கடலாகவும்,
திருவடிகளோட அந்த செம்மையானது அலை மோதக்கூடிய சமுத்திரத்துல எரியக்கூடிய வடவை தீயோட ஜுவாலையோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயத்தை உண்டாக்குறது. இப்படி எல்லாம் நம்ம மூக்க பஞ்சசக்தி ஆகட்டும், லலிதா சகஸ்ரநாமம் ஆகட்டும், இப்ப அம்பாலோட பாதத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்னா அப்படியே நம்ம நினைச்சு பார்க்கணும். அம்பாள் அழகா நின்னுட்டு இருக்கா, இல்லாட்டி உட்காந்துட்டு இருக்கா, எப்படிவோ அப்படி நினைச்சுக்கலாம். அப்ப அம்பாலோட கால் இருக்கு, திருவடி இருக்கு. அந்த திருவடியில அழகான நகங்கள். அந்த நகங்கள் எப்படி இருக்குன்னா நல்லா பளிச்சுன்னு ஒளி வீசுறதாம். அம்பாலோட கால் எப்படி இருக்கு, செக்கச்சவேர்னு இருக்கு. அந்த செக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய கால்கள்ல வெள்ளை வெளேர்னு நகங்கள் இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அதுல இருந்து வரக்கூடிய ஒளி வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா கடல் நுரை மாதிரி இருக்காம். அதே மாதிரி பாதங்கள்ல ரத்ன கடக்கம்னு போட்டு இருக்கா இல்லையா, கால் சிலம்பு, அதுல இருக்கக்கூடிய நீல ரத்தினம் கடலாகவே இருக்காம். அந்த திருவடிகளோட செம்மையானது எப்படி இருக்குன்னா அதுல வரக்கூடிய அக்னி, அந்த இது சொல்றோம் இல்லையா, வடவைத்தியோட அக்னி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய அக்னி நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்றான். நமஸ்குர்ம பிரேமுன் மணிகடக நீலோத்பலமகஹ பயோதௌரிங்கத்பிஹி நககிரணஃபேனைர்தவலிதே ஸ்புடம் குர்வானாய प्रबलचलदौर्वानलशिका वितर्कं कामाक्ष्याः सततमरुनिम्ने चरणयोः शिवे पाशायेताम् अलगुनि तमः कूपकुहरे दिनादीशायेताम् मम हृदय पातोज विपिने नभोमासायेताम् सरस कविता रीति सरिति त्वदीयौ कामाक्षी प्रसृत किरणौ தேவி சரணவ். சோ பரமசிவனுக்கு பத்னியாக இருக்கக்கூடியவளும் மங்களமே உருவெடுத்து இருக்கக்கூடிய அந்த காமாட்சி தேவியோட 2 சரணங்கள், 2 திருவடிகளும் அஜ்ஞானம் அறியாமைன்னு சொல்லக்கூடிய இருளோட இருக்கக்கூடிய இந்த பாழும் கிணற்றிலிருந்து நம்ம எல்லாரையும் கரையேற்றக்கூடிய ஒரு தாம்பு கயறு மாதிரி இருக்கான் அம்பாளோட திருவடி. ஹிருதயம்னு சொல்லக்கூடிய தாமரை காட்டுல இருக்கக்கூடிய சூரியனாகவும், ரசம் நிறைஞ்ச கவிதையா இருக்கக்கூடிய அந்த கவிதைன்னு சொல்லக்கூடிய ஆறு, அதோட வெள்ளத்தை பெருக செய்யறதுல மழைக்காலமான அந்த ஆவணி மாதமாகவே இருக்கான். சோ இப்படி என்ன சொல்றாருன்னா, பாதங்களை தாமரையாக்கி சூரியன் அதை மலர்த்துவதாக வர்ணனை இருந்தது. இப்ப என்ன பண்றாருன்னா, ஹிருதய தாமரைய மலர்த்தக்கூடிய சூரியனாக தேவியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டார். சூரியன் நின்று இருக்கக்கூடிய நிக்கரம் போது முடியக்கூடிய மாதத்துக்கு சிம்ஹ மாசம் அப்படின்னும், ஸ்ராவண மாசம் அப்படின்னும், ஆவணி மாசம் அப்படின்னும் பேரா. சோ எவ்வளவு அழகா அந்த கம்பாரிசன். இந்த புக்ல இருக்கிறதான் நம்ம படிக்கிறோம்னா கூட நம்மளா உட்காந்து படிக்க மாட்டோம் இல்லையா, அதனால யாராவது ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது காதுல அது விழும். அப்புறமா நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணும்போது ஓ இதுக்கு இதுதான் மீனிங்கா அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதனாலதான் மீனிங் சொல்லுறது. शिवे पाशायेताम् अलगुणितमः कूपकुहरे दिनाधीशायेताम् मम हृदयपादोज विपिने नभो मासायेताम् सरसकवितारीति सरिति त्वदीयौ कामाक्षी प्रसृतकिरणौ देवि चरणौ निशक्तं श्रुत्यन्ते नयनमिव सद्वृत्त रुचिरैहि சமைர்ஜுஷ்டம் சுத்தைஹி. அந்த ராவ ஹி இரு பிளஸ் ஆ போடணும். சோ அகைன் நீங்க இர ஹி சொல்றோம். சமைர்ஜுஷ்டம் சுத்தைஹி அதரமிவ ரம்யைர் த்விஜகணைஹி சிவே வக்ஷோ ஜன்ம த்விதயமிவ முக்தாஸ்ரிதமுமே த்வதீயம் காமாட்சி பிரணத சரணம் நௌமி சரணம். முதல்ல பிரணத சரணம் சொல்லணும், அப்புறம் இங்க நௌமி சரணம் அப்படின்னு சொல்லணும். சரணம்னா நம்ம திருவடிகள், சரணம்னா நம்ம சரணம் அடைகிறது அப்படின்னு அர்த்தம். சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு.
காது வரைக்கும் அம்பாளோட கண்கள் அவ்வளவு அழகா மலர்ந்த கண்களா இருக்கணும். அதுவும் நம்மள மாதிரி பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டா அப்படின்னா அம்பாளுக்கு கண்ணு ரொம்ப பெருசா போயிடுமா, அவ்வளவு சந்தோஷத்துல பூரிச்சு போறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவு அழகா பெருசா ஆயிடுறதாம். அதே மாதிரி அழகான பல் வரிசைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உதடுகள் நல்ல அழகான உதடுகளோட பிரகாசிக்க கூடியவளும், வேதங்களோட அந்த சிரோபாகமா இருக்கக்கூடிய உபனிஷத்துல நிலை பெற்று இருக்கக்கூடியதும், வேத மாதாவோட தலை வகுட்டுல சிந்தூரமாக இருக்கக்கூடியதும், நல்ல முத்து ஆரங்களால பிரகாசிக்கக்கூடிய மார்பகங்களை ஒத்த பாதங்கள், அதாவது அவ்வளோ ஒரு அம்பாளோட பாதங்கள் எப்படி இருக்குன்னா நல்ல போஷாக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ அழகான பாதங்களோட இருக்கக்கூடிய அந்த தேவியை சரணமடைகிறேன் அப்படின்னு சொல்றான். நிஷக்தம் ஸ்ருத்யந்தே நயனமிவ சத்ருத்தருச்சிரைஹி சமைர்ஜுஷ்டம் சுத்தைஹி அதரமிவ ரம்யைர்த்விஜகணைஹி शिवे वक्षो जन्म द्वितयमिव मुक्ताश्रितमुमे त्वदीयं कामाक्षी प्रणतशरणं नौमि चरणम् नमस्या संसज्जन् नमुचि परिपन्थि प्रणयिनी निसर्ग प्रेङ्कोलत् कुरल कुल कालाहि शबले नखच्छाया दुग्धो दधिपयसि ते वैद्रुम रुचाम् प्रचारम् कामाक्षी प्रचुरयति பாதாப்ஜ சுஷமா. சோ நமுச்சியோட எதிரியா இருக்கக்கூடிய இந்திரனோட மனைவி அவ தேவிய நமஸ்காரம் பண்ணணும்னு வரும்போது இந்திராணியோட அந்த கூந்தல் கற்றை அது எப்படி இருக்கான், கற்றை கற்றையாக அந்த கருநாகங்கள் மாதிரி அசைந்து ஆடுறதாம். அப்போ அந்த கூந்தலோட இப்படி சேவிக்கணும்னு வரா இல்லையா தேவர்கள், தேவர்களோட பத்தினிகள் எல்லாரும் வரா. அப்படி சேவிக்கணும்னு வரும்போது இவளோட கூந்தல் எப்படி இருக்கான், நல்ல ஒரு கருநாகம் மாதிரி அசைஞ்சாடுறதாம். அதுல அவ போட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்தின ஆபரணங்களோட ஒளி எப்படி இருக்கு, தேவியோட திருவடி தாமரைகளோட அந்த நக கிரணங்களா இருக்கக்கூடிய பால் ஆழியோட பால்ல பிரதிபலிச்சு, ஏன்னா அம்பாலோட நகங்கள் நம்ம வெள்ள வெளியேர்னு இருக்கு அப்படின்னு படிச்சோம் இல்லையா, சோ அந்த மாதிரி அவ போட்டு இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் இதுல பிரதிபலிச்சு தேவியோட சிவப்பு நிறம் அருண நிறம் இருக்கு இல்லையா, அத இன்னும் ஜாஸ்தி ஆக்குறது அப்படின்னு சொல்றா. அதாவது நமுச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் எந்த ஆயுதத்தினாலையும் அழியாத வரம் வாங்கிட்டு வந்தவனா. இந்திரன் பெருமாள் கிட்ட இவனோட அழிவு வேண்டி தண்ணீர்ல உண்டாகக்கூடிய அந்த காஞ்ச நுரைய கொண்டு அந்த நமுச்சியை அழிச்சதாக அது ஒரு தனி கதை இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே கூட படிச்சிருக்கோம் அந்த கதைய. சோ அந்த மாதிரி நமுச்சியை பத்தி சொல்லியிருக்கா. பட் அந்த தேவிகள்லாம் அந்த அம்பாலோட பாதங்கள்ல வணங்கும் போது அவ தலையில கிரீடம் எல்லாம் போட்டுன்னு வருவாளோனோ அது சிகப்பு கலர்ல இருக்கும். அந்த சிகப்பு கலர் இதுல படும்போது இன்னும் கூட நல்ல அருண நிறமாக வருது அப்படிங்கிறா. नमस्या संसज्जन् नमुचि परिपन्थे प्रणयिनी निसर्ग प्रेङ्कोलत् कुरलकुलकाला हि शबले नखच्छाया दुग्धो दधिपयसि ते वैद्रुमरुचा प्रचारं कामाक्षी प्रचुरयति पादाब्ज सुषमाम् कदा दूरीकर्तुं कटुदुरित काकोल जनितं महान्तं संतापं मदन परिपन्ति प्रियतमे क्षणात्ते कामाक्षी त्रिभुवन परिताप हरणे पटीयांसं लप्स्ये पदकमल சேவாமிருதரசம். சோ மன்மதனை அழிச்ச அந்த பரமசிவனுக்கு ரொம்பவும் பிடிச்சவள் காமாட்சி. பெரிய பாவத்தினால உண்டாகக்கூடிய இந்த உலகத்தோட துயரையும் ஒரே நொடியில போக்கக்கூடியது எதுன்னா அம்பாலோட திருவடிதான் அப்படின்னு சொல்றான். சோ அப்படி இருக்கக்கூடிய உன்னோட திருவடி தாமரையோட சேவைன்னு சொல்லக்கூடிய அமுதினை எங்களுக்கும் நீ கொடு அப்படின்னு சொல்ற. கதா தூரீகர்த்தும்
कटुदुरितकाकोलजनितं महान्तं सन्तापं मदनपरिपन्थी प्रियतमे क्षणात्ते कामाक्षी त्रिभुवनपरितापहरणे पटीयां संलप्स्ये पदकमलसेवामृतरसम् ययोः सान्द्यं रोचिस् सततमरुणिम्ने स्पृहयते ययोश्चान्द्री कान्तिः परिपतति दृष्ट्वा नखरुचिं ययोः पाकोद्रेकं पिपटिषति भक्त्या किसलयम् म्रदिम्नः அந்த விசர்க்கத்துல ஹெச் மிரதிம்னஹ் காமாக்ஷ்ய மனசி சரணௌ தௌ தனுமஹே. சோ அந்த சாயங்காலம் இருக்கக்கூடிய வானம் வந்து காமாட்சியோட 2 சரணங்களோட அந்த நல்ல ரெட் கலர் அத கிடைக்கணும் அப்படின்னு எப்பவுமே ஆசைப்பட்டுட்டே இருக்கான். அந்த செவ்வானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செவ்வானத்துக்கு அம்பாலோட கால்ல இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கான். நிலா என்ன பண்றதா, அதோட நகங்களோட ஒளிக்கு முன்னாடி தோத்து போயிடுறதாம். அம்பாலோட நகங்களோட ஒளிக்கு முன்னாடி நில ஒளி தோத்து போயிடுறதாம். அந்த மாதிரி துளிர்கள் என்ன பண்றதுன்னா பக்தியோட அந்த பாதார அந்த திருவடிகள் இருக்குல்ல, அதோட மென்மை எப்படிங்கிறது துளிர் கத்துக்கணும்னு ஆசைப்படுறதாம். அந்த மாதிரி காமாட்சியோட திருவடிகளை, அம்பாலோட திருவடிகளை இப்ப நம்ம தியானம் பண்ணிண்டே மூக்க பஞ்சசதி படிச்சுட்டு இருக்கோம். நம்மளே நினைச்சு பார்க்கலாம், இப்ப நம்ம காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து காமாட்சி அம்மன் எவ்வளவு அழகா ஸ்ரீ சக்கரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கா, பத்மாசனத்துல இருக்கா இல்லையா. அப்ப நம்ம பாக்குறோம், பார்க்கும்போது அந்த காமாட்சியோட திருவடியை நினைச்சு பாக்குறோம். அந்த சன்னதியில அம்பாளுக்கு திருவடிகள் இருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு வந்து திருவடி நம்மளுக்கு ஒருவேளை தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாத்துக்கணும். நல்ல சிகப்பு கலர்ல இருக்கு, அந்த இதுல இருந்து வெள்ளை கலர். நம்மளும் பார்க்க முடியுமா அந்த திருவடிய? தோ நம்ம இப்ப கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டே இருக்கோம் அம்பாலோட திருவடிய. கண்ணை மூடிக்கோங்க, நான் சொல்றதை மட்டும் அப்படியே நினைச்சு பாத்தீங்கன்னா போறோம். கண்ணை மூடின்ட்டு அம்பாள் அழகா ஜொலி ஜொலிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா, நமக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. ஹவவர் அப்ப நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம், பார்த்துட்டு அந்த காலுக்கு வரோம். எப்பவுமே திருவடியில இருந்து தலைய பாக்குறோம் இல்லையா, திருவடியை பார்க்கும்போது பாக்குறோம் நல்ல கொலுசு போட்டு இருக்கோம். அந்த கொலுசுல இருந்து ஜல் ஜல் ஜல்னு சத்தம். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா நம்மள வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த ஜல் ஜல் சத்தத்திலே திரும்பி பாக்குறோம் அப்படின்னா நமக்கு கால்ல என்ன தெரியறது, அம்பாலோட சிகப்பு கலர்ல, அம்பாலே மொத்தத்துக்கு மொத்தம் சிகப்பு கலர்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அருண நிறம் தான். கால் பாதங்களை பார்க்கும்போது நல்ல சக்கச்சவேர்னு இருக்கு. அந்த சக்கச்சவேர்ல நல்ல வெள்ளை வெளியேர்னு நகம், அந்த நகத்துல பளிச்சுன்னு மெட்டி போட்டு இருக்கா. கால்ல நூப்புறம் அதாவது சலங்கை அது சத்தம் போட்டு இருக்கு. சோ இப்படி எல்லாம் நல்ல புஷ்டியா இருக்கு அம்பாலோட பாதங்கள். அதுதான் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா அம்பாலோட திருவடியில தான் போய் விழ போறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகளை நம்மளோட மனசுல நினைச்சுட்டே பாதாரவிந்த சதகத்தை படிக்கிறோம். எல்லாமே எப்படின்னா பாதாரவிந்த சதகம் படிக்கும் போது அம்பாலோட பாதத்தை மட்டும் நினைச்சுக்கணும். அடுத்தது இதுல 2 தான் நம்மளால கண்கூடா நினைச்சுக்க முடியும். அடுத்தது மந்தஸ்மித சதகம், அதை படிக்கும் போது என்ன பண்ணிடணும்னா அம்பாலோட அந்த புன் சிரிப்பு அதை வந்து அப்படியே நம்ம நினைச்சுக்கணும். அப்படியே சிரிச்சுட்டே நம்ம முன்னாடி இருக்கான்னு நினைச்சுக்கணும். சோ இப்ப பாதங்களை நினைச்சுக்கிறோம். அடுத்ததாக சொல்லி முடிச்சாச்சா, ஸ்லோகம் பாடியாச்சா? யயோ சாந்தியம் ரோச்சித் சததமருணிம்னே ஸ்பிருஹயதே யயோ சாந்திரி காந்திஹ பரிபததி திருஷ்ட்வா நகருச்சிம் யயோ பாகோத்ரேகம் பிபடிஷதி பக்த்யா கிசலயம் म्रदिम्नः कामाक्ष्या मनसि चरणौ तौ तनुमहे जगन्नेदं नेदं परिमिति परित्यज्य यतिभिः कुचा கிரீயஸ்வாந்தைஹி, அந்த இடத்துல விசர்க்கத்துல வந்து ஹி போட்டுக்கணும். கிரீயஸ்வாந்தைஹி குச்சல திசனை சாஸ்திர சரணௌ கவேஷ்யம் காமாட்சி ध्रुवमकृतकानां गिरिसुते गिरामै दம்பரியம் தவ சரண பத்மம் விஜயதே. நடுவுல இருக்கிறது வேண்டாம். சோ தவ சரண பத்மம் விஜயதே. சோ அந்த திருவடி தாமரையே வந்து மேன்மையானது அப்படின்னு
தானா தோன்றின வேதங்களோட முடிவான கருத்து. வேதங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா அம்பாளோட திருவடிகள் தான் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு சொல்றதாம். தர்பையோட நுனி மாதிரி கூர்மையான அந்த மதிப்படைத்த அந்த சான்றோர் அவளால இது இல்ல இது இல்ல அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் அவ கூட என்ன சொல்லிட்டான்னாக்க அம்பாளோட திருவடி தான் எல்லாத்துலயும் மேல் அப்படின்னு சொல்லிட்டாலாம். ஜகன்னேதம் நேதம் परिमिति परित्यज्य यतिभिः कुशाग्रीय स्वान्तैः कुशलदिशनै शास्त्रसरणो गवेष्यं कामाक्षी ध्रुवमकृतकानां गिरिसुते गिरामैतं पर्यं तव चरणपद्मं विजयते कृतस्नानं शास्त्र अमृत सरसि कामाक्षि नितरां दधानं वैशद्यं कलितरसं आनंद सुधया अलंकारं भूमेः मुनिजन मनश्चिन्मयमहा पयोदे रन्तस्तं तव चरण रत्नं மிருகயதே. சோ சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்த பொய்கை அதுல ஸ்நானம் பண்ணி நன்னா தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறமா ஆனந்தம்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை சுவைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த முனிவர்களோட மனசு இந்த பூமிக்கு ஒரு அணிகலனாக இருக்காம். சிச்சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கடல்ல ஆழ்ந்து இருக்கக்கூடியதான உன்னோட திருவடின்னு சொல்லக்கூடிய ரத்னத்தை அது தேடிண்டே இருக்கா. இப்போ சத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவத்தை விட்டு பிரியாத சித் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி, சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி இருக்கும்போது இதனால கிடைக்கிறது என்னதுன்னா ஆனந்தம். சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சுட்டு இருக்கிற போதே அதனால கிடைக்கிறது என்னதுன்னா ஆனந்தம். சோ இந்த மூணும் தான் தேவியோட முப்பெரும் நிலைகளாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். கிருதஸ்நானம் சாஸ்திர अमृत सरसि कामाक्षि नितरां दधानं वैशद्यं कलितरसमानन्द सुधया अलङ्कारं भूमेः मुनिजन मनश्चिन्मयमहा पयोधेरन्तस्तं तव चरणरत्नं मृगयते मनोगेहे मोहोत् भवतिमिर पूर्णे मम मुहुः दरिद्राणि कुर्वन् दिनकर सहस्राणि किरणैः विदत्तां कामाक्षि प्रसृमर तमो वञ्चन चनः क्षणार्धं सान्निध्यं चरणमणि தீபோ ஜனனிதே. சோ காமாட்சியோட சரணங்களை, அதாவது காமாட்சி தேவியோட பாதங்களை ரத்ன தீபத்துக்கு ஒப்பிட்டு சொல்ற. என்னன்னாக்கா நம்மளோட அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய பெரிய இருட்டு அதை நீக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தது எதுன்னா அம்பாலோட பாதங்கள் தான். ஆயிரக்கணக்கான சூரிய ஒளி அது எல்லாத்தையும் தோற்கடிச்சிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடியது தேவியோட பாதங்கள். அந்த பாதங்கள் தான் என்ன பண்றதுன்னா நம்மளோட மனசுல வரக்கூடிய ஆசைனால வரக்கூடிய நிறைய எண்ணங்கள் வருது இல்ல, ஆசையே அப்புறம் பேராசையா இருது இல்லையா, அது எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு கொஞ்ச க்ஷணமாக கூட அந்த ஆன்ம ஒளி நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு துணையாக அம்பாலோட பாதங்களே இருக்கட்டும், ஆசையெல்லாம் நம்மள்ட்ட இருந்து விரட்டி அடிச்சிடும் அப்படின்னு சொல்ற. मनोगेहे मोहात् भवति मिरपूर्णे मम मुहुः दरिद्राणि कुर्वन् दिनकरसहस्राणि किरणैः विदत्तां कामाक्षी प्रसृमरतमो वञ्चनजनः क्षणार्धं सान्निध्यं चरणमणिदीपो जननिते कवीनां चेतोवन नकर रुचि संपर्कि विबुध स्रवन्ति श्रोतावत् पटुमुखरितं हंस करवैः दिनारंभ श्रीवन् नियतमरुण छाय सुभगं मदन्तः
காமாக்ஷ்யா மதந்தஹ் ஹெச் சவுண்ட் சொல்லணும். ஸ்புரது பத பங்கேருகயுகம். சோ அன்னப்பறவைகளோட சப்தம் மாதிரி இருக்கக்கூடிய நூப்புரங்களோட இருக்கக்கூடியதும் கொலுசுகள்லாம் போட்டு இருக்கிறதும் கங்கைய போல ஆர்ப்பரிச்சு போகக்கூடியதும் உதய காலத்துல சூரியனோட சாயல் போல சிவந்த நிறத்தோட இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள் என்னோட நெஞ்சில எப்பவுமே குடிக்கொண்டிருக்கணும் அப்படின்றார். இப்படி இத மாதிரி கவிகளோட மனசு மாதிரி கடுமையில்லாத அந்த இன் சொற்கள்ல ஆசை வச்சுண்டு ரெண்டு பொருள் படக்கூடிய சொற்களாக இத சொல்றான். நகரம், அதுக்கப்புறம் நகரம், அதாவது மென்மையா இருக்கக்கூடிய ஹம்ச கறவை அன்னப்பறவையோட சப்தங்களால நூப்புறங்களோட சப்தங்களால அப்படின்னு ரெண்டு பொருள் சொல்ற மாதிரி இதெல்லாம் ஸ்லேடை வார்த்தைகள்னு சொல்லுவா. அது மாதிரி போட்டிருக்காரு இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல அதாவது ஒரே மீனிங் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் அந்த மாதிரி. கவீனாம் சேதோவன் நகர ருச்சி சம்பர்க்கி விபுத ஸ்ரவந்தி ஸ்ரோதாவத் பட்டுமுகரிதம் ஹம்சகரவைஹி தினாரம்ப ஸ்ரீவன் நியதமருண சாய சுபகம் மதந்தः காமாக்ஷ்யா ஸ்புரது பத பங்கேருஹயுகம். சதா கிம் சம்பர்க்காத் பிரகிருதி கடினை நாகி மகுடைஹி, நாகி சொல்லக்கூடாது, நாகி மகுடைஹி தடைர் நீஹாராத்ரேஹே அதிகமனுனா யோகி மனசா விபிந்தே சம்மோகம் சிசிரயதி பக்தானபிதிருஷாம் அதிருஷ்யம் காமாட்சி பிரகடயதி தே பாதயுகலம். சோ தேவலோகத்துல இருக்கக்கூடியவா அவ எல்லாருமே தேவியோட பாதங்கள்ல எப்பவுமே வணங்கிட்டே இருக்கிறதுனால நாக்கம் அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கு கூட ஒரு பேர், அதனால நாகம் சொல்லக்கூடாது, நாக்கம் சொல்லணும். சோ சொர்க்கலோகத்துல அந்த தேவலோகத்துல இருக்கிறவா எல்லாருமே எப்பவுமே வணங்குறதுனால அந்த கிரீடத்தோட அந்த கடினத்தன்மை அது என்ன ஆயிடுறதுதான் தேவியோட பாதங்கள்ல ஏற்பட்டு அது பக்தர்களோட தாக்கத்தை போக்குறதோட அந்த மலையரசனோட பொண்ணு இவ அப்படிங்கறதுனால பக்தர்களை குளிர்விக்கவும் பண்றது அப்படிங்கிற ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாருங்க இந்த இடத்துல. கிரீடத்தோட கடினத்தன்மை படுறது இல்லையா, அதனால என்ன ஆகுறதுன்னா நம்மளோட தாக்கத்தெல்லாம் அது அப்படியே அறுத்து எரிஞ்சிடுறதாம். அதே மாதிரி இவ மலையரசனோட பொண்ணு, அதனால என்ன எப்பவுமே குளுமையா இருக்கலாம், அதனால என்ன ஆகுறதுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை குளிர்விக்கவும் பண்ணிடுறது அந்த பாதங்கள். சோ ஜனங்களோட மோகத்தை பிளந்து எரிவதாக இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தாதானே அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறார். சோ யோகிகள் அவளோட மனசால தேவியோட பாதங்களை தியானிக்கிறதுனால அந்த மனசானது சூக்ஷ்ம வஸ்து பரிச்சயத்தால கண்ணுக்கு புலப்படாத பொருட்களை கூட உன்னோட பாதங்கள் உன்னோட பாதங்களால கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கூட பார்க்க முடியும், காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்ற. சதா கிம் சம்பர்க்காத் பிரகிருதி கடினை நாகி மகுடைஹி தடைர்நீஹாராத்ரேஹே அதிகமனுனா யோகி மனசா விபிந்தே சம்மோகம் சிசிரயதி பக்தானபி திருஷாம் அதிருஷ்யம் காமாட்சி பிரகடயதி தே பாதயுகலம். பவித்ராபியாம் அம்ப பிரகிருதி மிருதுலாபியாம் தவ சிவே பதாபியாம் காமாட்சி பிரசபமபிபூதை சச்சகிதைஹி பிரவாலைர், அந்த ராவ இரு பிளஸ் பிரவாலைர் அம்போஜைஹி அபிச்ச வனவாச விரததசாஹ சதைவாரப்யந்தே பரிச்சரித நானா விஜகனைஹி. சோ தூய்மையானதும் மென்மையானதுமா இருக்கக்கூடிய உன்னோட திருவடிகளோட அழகுனால சில பேர் தோற்கடிக்கப்பட்டு பயந்து இருக்கக்கூடிய பவழங்களாலையும் தாமரைகளாலையும் எப்பவுமே அந்த த்விஜர்களோட, அதாவது பிராமணர்களோட, த்விஜர்கள்னா பிராமணர்களுக்கு பேரு, த்விஜர்களோட அந்த பூஜைகளை வாங்கிட்டு
வனத்துல வசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதத்தை தோன்றினா, அதாவது தொடங்கிட்டா அப்படின்னு சொல்றான். पवित्राभ्यामम्ब प्रकृतिमृदुलाभ्यां तव शिवे पदाभ्यां कामाक्षी प्रसभमभिभूतैः सचकितैः प्रवालैरम्बोजैः अपि च वनवासव्रतदशाः सदैवारभ्यन्ते परिचरितनानाद्विजगणैः चिरादृश्या हंसैः कथमपि सदा हंससुलभम् निरस्यन्ति जाड्यं नियतजडमध्यैक शरणम् अदोष व्यासंग सततमपि दोषाब्दि मलिनम् पयोजं कामाक्ष्याः परिहसति பாதாப்ஜ யுகலி. சோ ஞானிகள்லாம் எவ்வளவோ நாளா தேடின்னு இருக்கா. அப்படி தேடி கண்டெடுக்கப்பட்டதும் நம்மளோட சோம்பல போக்கக்கூடியதும் தோஷங்களால தீண்டப்படாததுமா இருக்கக்கூடியதும் அன்னப்பறவைகளால எளிதில அதாவது சீக்கிரமா அடையக்கூடியதுமா இருக்கக்கூடிய உன்னோட பாதங்கள் ஜலத்துக்கு நடுவுல இருந்துட்டு மாலை நேரத்துல தன்னோட இதழ்களை மூடி வாடக்கூடிய தாமரையவே ஏளனம் பண்றதாம். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கான் அம்பாலோட திருவடிகள். தாமரையை விட மென்மையாக, தாமரையை விட சிவப்பாக அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்மளோட மனசுன்னு சொல்லக்கூடிய மானசரஸ்ல நீந்தக்கூடிய அன்னங்களாக தேவ தேவியரை ஹம் அப்படின்னும் சிவனையும் சா அப்படின்னும், அதாவது ஹம் அப்படின்னு சிவனையும் சா அப்படின்னு சக்தியையும் உபாசிக்கக்கூடிய மகான்கள் ஹம்சர்கள், பரமஹம்சர்கள் அப்படின்னு அவளுக்கு பேரும் இருக்காம். ஹம்சங்கள் ஜலத்திலேயே வசிச்சுன்னு இருந்தா கூட அதோட உடம்புல தண்ணீர் ஒட்டுறதே கிடையாதாம். அதே மாதிரிதான் ஞானிகள் கூட இந்த உலகத்துக்கு நடுவுல இருந்தா கூட உலக மோகம் எதுவும் அவளை தொடுறது கிடையாது. சிராத்ருஷ்யா ஹம்சைஹி கதமபி சதா ஹம்ச சுலபம் நிரஸ்யந்தி ஜாட்யம் நியத ஜடமத்யைக சரணம் அதோஷவ்யாசங்கா सततमपि दोषाब्धिमलिनम् पयोजं कामाक्ष्याः परिहसति पादाब्जयुगली.